நீங்கள் எதுவும் பாதிக்கப்படுறீங்களா சார்? சார் நம்ம அந்த டாப்லேருந்து வெளியே போகுமா சார்? அது முடிஞ்சு போச்சு சார். அது ஏன்னா நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும். பின்னாடி பார்க்கறதுக்கு எங்களுக்கே இதுவாக இருக்கும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை சார். சார் ஒரு நிமிஷம், 3 அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே கேட்குறாங்க. மைக் அங்கே கொடுமா, அங்கே முடிச்சுட்டு இங்கே திருப்பி. சார் வணக்கம். பொதுவாக வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு மன நிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள்னு ஒரு 10 சொல்கிறாங்க. அந்த 10 பின்லாந்து, நார்வே இந்த மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம், அடுத்தது விவாகரத்துகள் அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தம்பதி அப்படின்னாலே அவங்க விவாகரத்தே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது வந்து யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், உங்கள் படம்ட்டு கேட்கல. அப்படி இல்லாமல் இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் என்ன சார்? முதல்ல நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கலாம், நாங்கள் எங்கள் படத்தில் தான் பதில் சொல்ல முடியும். இந்த படத்தில் நாங்கள் வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசலை. நாங்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்க இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மொழியை. அப்புறம் இது வந்து நாங்கள் பெண் சுதந்திரத்துக்கு அகைன்ஸ் எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தானே ஒழிய அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணல. நாங்கள் எப்பவுமே ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரங்கள் வருது, அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்கிற மொழியை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை, அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க, அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணல. நாங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழன்னு சொல்ல வரலாங்க. இந்த பிரச்சனையும் இவங்கள பற்றி தான் பேசுகிறோம். ஓகே தானே சார்? தேங்க்யூ சார். ஸோ நித்யா மேனன், உங்களுக்கு கொஷின். ஸோ நீங்கள் தமிழில் படங்கள் ரொம்ப சூஸியாக பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அண்ட் இந்த படம் ஜென்ரலாக நீங்கள் சூஸியாக படங்கள் பண்ணுறீங்க. ஸோ டிரெக்டர் பாண்டியராஜ் கதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை, ஃபர்ஸ்ட் எடுத்துன கதையா இல்லை விஜய் சேதுபதி பாண்டியராஜ் காம்பினேஷனா, என்ன விஷயம்? இல்லை, 100% கதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனால் ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு இயக்குநர்களும் கதை சொல்ல வரும்போது ஆரம்பிக்கிற விஷயம் என்ன, இந்த படம் பண்ணவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா, எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஹீரோனை கதை சொல்லும்போது உங்களுக்கு மேடம் இல்லை, நான் கதை சொல்லும்போது அவங்க நேஷனல் அவார்டு வாங்கலைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. முன்னாடி தான். ஸோ இந்த படத்துக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம், நேஷனல் அவார்டு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் செமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது என் கையில் இல்லையே. சரி, ஒரு கொஸ்டின் விஜய் சேதுபதி உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக ஒவ்வொரு ஹீரோயினும் பாலாஜி தானே? ஆமாம், பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன் உங்களை. ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கு. ஆமாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாலாஜி. தேங்க்யூ. இப்போ நான் ராஜ் டிவியில் ஹெட்டாக ஒர்க் பண்ணுறேன். நான் சன் மியூசிக்கில் ஹெட்டாக இருந்துட்டு இப்போ ராஜ் மியூசிக்ஸில் ஹெட்டாக ஒர்க் பார்த்து பல வருஷம் இருக்குமே, அதான் கேட்டேன். ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷம் லண்டன் போயிட்டு இடல, அதனால தான். ஓகே, தேங்க்யூ விஜய். லண்டன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா. தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹீரோயின் நித்யா மேனன், 2 பேரும் காம்பினேஷனில் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் சொல்லுங்கள் ஜென்ரலாக என்ன விஷயம்? ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ட்ரெய்லரில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. 2 பேர் காம்போக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எப்படி செட்டில்? இல்லை, முதல்ல வந்து இது எழுதப்பட்டதான் சார். முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சரி. எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி, இல்லை என் கூட இருக்க நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி, இது பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப நிஜமாக இருக்குது. சண்டை போடும்போது சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பரில் இருக்கிறத அதோட ஃபீலை எங்கள் டைரக்டர் என்னவா நினச்சி எழுதினாருங்கிறத ஒரு ஆக்டர் புரிஞ்சிக்கும் போது அதுக்கு உயிர் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜகஜால கில்லாடி வந்து நித்யா மேனன். ஸோ வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது, வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில்ல, சந்தோஷம். லண்டன் பிரயாணத்தை பற்றி ஏதாவது புத்தகம் எழுதா வெளியிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் பாலாஜி. ஹீரோ சார், இங்கே சார் சொல்லுங்கள். பரோட்டா மாஸ்டராக நடிச்சிருக்கீங்க. சமையலுக்காக ஏதாவது ஹோட்டலில் போய் கற்றுக்கிட்டீங்களா எப்படி சார்? சார், என் ஆஃபீஸ்லேயே பக்கத்தில், என் ஆஃபீஸ் விரும்பாத்துலைக்கு சார், பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது. பரோட்டா கல் இது இருந்தது. மாஸ்டர் வர வச்சு ஒரு 2 months கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். நான் பரோட்டா போடுவேன் சார். நான் தேங்க்யூ சார். சார் அப்புறம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ன்ற மாதிரி சார் எனக்கு இனிமேல் வந்து என்னம்மா இல்லைம்மா அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு நாள் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. நீ தான் சாப்பிட்ட, என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. சாரும் சாப்பிட்டாரு. இந்த தண்ணிக்கு போல் தர்பூசணி பரோட்டா வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் பைனாப்பிள் ட்ரை பண்ணோம், அது திரிஞ்சு போச்சுமா, அது வேலைக்காகல.
ஸோ அதனால் சார் ஹீரோ சார் இன்னொரு கேள்வி, ஹோட்டல் பேர் வந்து உங்கள் தங்கச்சி பேரில் இருக்கு, அது உங்கள் பேர் வைக்க சொல்லி நீங்கள் டேரக்டர்கிட்ட கேட்கலையா? ஹோட்டலுக்கு பேர் ஆண் எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டவன் சார். ஆண் தான் நேசிக்கும் பெண்களுக்காக சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ அவர்கள் பேரில் வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் சார். அதனால் ஸோ ராகவர்த்தினி பேரரசி ஆனதான் படத்தில் பிரச்சனை சார். அது படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் சார். பாண்டியராஜன் சார் இங்கே சார் லெஃப்ட் எங்கிட்டு உங்கள் எனக்கு ரைட்டு. சாரி சரி. இந்த தலைவன் தலைவி டைட்டில் அதுவே ரொம்ப கேட்சியாக இருக்குது. அது மாதிரி உங்களோட படத்தில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இவ்வளோ பேரையும் வச்சு வேலை வாங்குறது எப்படி? ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் சார். கடைசியாக ஒரு சீன் அவர் கூட மனசில் நிற்கிற மாதிரியான கேரக்டர் வைஸும் சரி அந்த பேர் வைஸுமே சரி, அதுக்கான அந்த ஹோம்ஒர்க் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை அது ஒவ்வொரு கதை எழுதும்போதும் இந்த படத்தில் 10 கேரக்டருக்கு மேலே இல்லை ஒரு 5-6 கேரக்டருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதுகிறேன். ஆனால் அது நிறைய வந்து சேர்ந்துருது. அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம், ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அது ஒரு சீனா 2 சீனாங்கிறது இங்கே முக்கியமே கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்களில் ஒரு சீனு நடிச்சுட்டு ஒரு படம் ஃபுல்லாக நடித்தவங்கள விட பேர் வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சீனில் இல்லை 2 சீனில் அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு ரைட்டிங்காக நான் ஷூட்டிங் போகிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடுவேன். ஆனால் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் ரைட்டிங் வந்து நான் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் எழுதுவேன், அது 2வது வெர்ஷன் 3வது வெர்ஷனா. இப்போ அந்த தலைவன் தலைவி வந்து 18வது வெர்ஷன் தான் படமாக எடுத்திருக்கோம். நான் சேதுபதி சார்ட்டே காமிச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தோன்றது பூரா எழுதிடுறது, அப்புறம் 2வது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு 3வது வெர்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகிறது, அப்புறம் அடுத்தடுத்த கேரக்டர்னா லேயராக ஒரு டைம் எடுத்துக்குவேன். எழுத்துக்கு தான் எனக்கு அதிகம் டைம். ஏன்னா ஷூட்டிங் எனக்கு ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னா எனக்கு நான் ஸ்கிரிப்டில் எனக்கு பேப்பர் வந்து தெளிவாக இருக்குது எனக்கிட்ட. அதனால வந்து நான் ஈஸியாக போயிடுறேன், ஓடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் எனக்கு ஷூட்டிங்க்கு முன்னால் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து நான் தெளிவாக கேரக்டர் எழுதுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. டேரக்டர் சார், அப்புறம் விஜயண்ணா நீங்களும் இப்போ வந்து நீங்கள் டைட்டில் வச்சுக்கிறீங்க, பின்னாடி ஒரு ஹார்ட் எப்போவுமே ரெண்டு பேரும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது 2 கத்தி வச்சுருக்கீங்க. எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்தால் கருந்தி ஏதாவது ஒரு சட்டி தான் பறக்கும். கத்தி வச்சுக்கிறீங்க எதனால்? வார்த்தை கத்தி மாதிரி சார், குத்தி கிழிச்சிடும் சார், பார்த்து பயன்படுத்தணும் சார். ஆனால் அப்புறம் வந்து அதை சொல்லுங்கள் சார், தீனால் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு, அது மாதிரி தான் சார். ஆனால் அப்புறம் வந்து நீ கவிஞர் சார், நீ பேசுங்க சார், நீ கவிஞர் சார். எனக்கெல்லாம் வராது சார், இல்லை வார்த்தை ஜாலம்லாம் வராது சார். அப்புறம் யார் ஒரு படத்துக்கு மொத்தமாக எழுதி முடிச்சுட்டு. ஆனால் அப்புறம் வந்து பரோட்டானா தமிழ் சினிமாவில் சூரி, அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதாவில் வந்து நீங்கள் எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பீங்களோ? தர்மபுரியில் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டரை வந்து. ஆமாம்மா இல்லை சார், என்ன பதில் சொல்லி முடிக்கல, அடுத்து நீங்கள் தான் சார். இல்லைங்க சார், எனக்கு ஒரு நிமிஷம் சார். இல்லை வந்து என்ன சார் பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம், அந்த சுவையாக இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்குது சார். அதனால் இல்லை சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், விற்கிறது எங்கள் வேலை. உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறைலாம் எங்களுக்கு எதுக்கு இருக்கணும் அக்கறை சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லையா? இன்றைக்கி தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி விட இது நான் இப்போது சில சமயம் தோணும், சோஷியல் மீடியாலாம் வந்து நிறையா இப்படி வருதுன்னு தோணும். ஆனால் பல சமயத்தில் என்னவாக இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோட அவேர்னஸும் அது இருக்குது. அது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு வயிற்றுக்கு. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்தேன் சார். வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது போட்டு அமைச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒருத்தர் வீடியோ பண்ணியிருப்பேன். அவர் பேர் மறந்துட்டேன் நான். ஒன்றுனா அதுக்கு மேலே கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு, அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ளே வந்து அது வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷன்லாம் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்த பற்றியும். அவர் வந்து பேசினார், ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கான காரணம் ஸ்வீடனை சொன்னாங்க. ஸோ இப்படி நீங்கள் எதை வேணால் தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தரை சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கங்கிறது நான் எனக்கும் சேர்த்து தான். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோடய சாய்ஸில் இருக்குது. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்களாக அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி தான் அது, வேறு ஒன்றும் இல்லை சார். இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்ற பேருக்கான காரணம் என்ன? கீழே வந்து ரக் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க.
எங்கிட்டு இருக்கீங்க? யார் இங்க 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 சார்? நீங்க அது எல்லாம் அவர்தான் ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கை வர காமிச்சிங்க சார் நீங்கள். தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வர வச்சிருக்கீங்க. அந்த பேருக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டீங்க, கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க. அதுதான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ரக்கடாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து. சில வீட்டில் நீங்கள்லாம் வீட்டில் கொடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சாஃப்டான லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில குடும்பங்களில் வந்து கொஞ்சம் ரக்கடாக நடக்குது, டக்குன்னு பாத்திரத்தை அடிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு இது நடந்ததில்ல, அந்த மாதிரி இந்த கப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ரக்கடாக டீல் பண்ணிக்குவாங்க. டைட்டில் டீசர் இருக்குல்ல சார், அதான் சார், அதுதான் சார் அந்த சண்டை தான் சொல்ல வருது. சும்மா சாதாரணமாக இனிமேல் எதுவும் பரோட்டா போட்டால் கூட அந்த சமயத்தில் கூட சண்டை வந்துடுது சார், அவ்வளோதான் சார். அது அந்த அந்த ரக்கடுக்கான அதை ஃபஸ்ட்டு வந்து இது டாம் அண்ட் ஜெர்ரி லவ் ஸ்டோரின்னு வைக்கலான்னு இருந்தோம். 2 பேருக்குள்ள அந்த இதை வந்து டாம் அண்ட் ஜெர்ரி லவ் ஸ்டோரி அப்படின்னு வைப்போம். அதை விட ரக்கடு இப்போ கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது டாம் அண்ட் ஜெர்ரி லவ் ஸ்டோரினா கடந்து போயிருப்பீங்க. இப்போ அந்த கேள்வி கேட்குறதுக்கு ஒரு யோசிச்சதுக்கு ஒரு பலன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் வச்சோம்.